ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்களோட மந்த்லி கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்காண்டி நானும் அவங்களும் ஜெயச்சந்திரன் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து பள்ளிக்கரணையில் உள்ள ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலுங்க. இங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குது அப் டு பாட்டம். நாங்கள் வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராசரி ஐட்டம்ஸ் தான். அதுக்காண்டி அவங்க ட்ராலி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வெறும் ட்ராலியை தான் தள்ளுவாங்க. நான் ஃபுல் ஐட்டம்ஸை ஃபுல்லாக எடுத்து போட்டு ஒரு வழியாக பில் கவுண்டர் வந்தாச்சு. பில் கவுண்டர் வந்தால் அங்கேயும் சரியான கூட்டம். ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அவங்க வந்தனே டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க வேலைக்கு. இப்படி நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வைக்கலான்னு உட்காந்துட்டேன். பில்லை பார்த்தா பெரிய பில்லாக இருக்குது. பார்க்கலாம் என்னெல்லாம் வாங்கணுன்றதை. 2 முருங்கைக்காய் எடுத்துட்டேங்க, கொஞ்சமாக அவரைக்காய், 2 கேப்சிகம், ஒரு அரை கிலோ போல் கத்திரிக்காய் எடுத்திருந்தேங்க. 18 ரூபா தான் ஆச்சு. ஒரு கொஞ்சம் காய் வெட்டாக வந்து அரை கிலோ தக்காளி எடுத்திருந்தேன். அவங்கள ஒரு 5 பல்லாரி எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவங்க என்னென்னா அரை கிலோ போல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் 100 ரூபா கிட்ட வந்துருமோ அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட்டு பார்த்தா 41 ரூபா தான் போட்டு, சரி ஓகே ஃபைன் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி வந்து ஒரு 1/4 கிலோ போல் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு 2 பஜ்ஜி மிளகாய் எடுக்கலாம் அப்படின்னு போனேன். பார்த்தா விலையை பார்த்தா 104 ரூபா போடுது. சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எடுத்தாச்சுங்க. பீன்ஸ் வந்து ஒரு 1/4 கிலோ போல் எடுத்தேன். அப்புறம் சௌச்சௌ வந்து ஒன்றே ஒன்று எடுத்தேன். குட்டியாக தான் எடுத்தேங்க, ஆனால் அதுவே 16 ரூபா வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் கேரட் ஒரு 1/4 கிலோ போல் எடுத்திருந்தேன். 25 ரூபா சம்திங் தான் வந்திருந்தது. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து எனக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ். ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எதுக்குனாலும் நமக்கு உருளைக்கிழங்கு தேவைப்படும், அதனால எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வாழைக்காய் ஒன்று 8 ரூபா போட்டிருந்ததுங்க. சரின்னு வாழைக்காய் ஒன்று எடுத்தாச்சு. எப்பவுமே அவங்க தான் தேங்காய் எடுப்பாங்க. அதேமாரி இன்றைக்கி 2 தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சப்போட்டா பேட்ச்கிட்ட நைஸாக போனேன். 2 பீஸை மட்டும் எடுத்து கவருக்குள்ளே போட்டு கொண்டு வந்தேன். அவங்க என்னடி 2 மட்டும் எடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 எடுத்து போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஜாலி அப்படின்னு சொல்லி நானும் வச்சுக்கிட்டேன். ஒரு 5 செவ்வாழைப்பழம் வந்து எடுத்தாங்க அவங்க தான். ஒரு பீசஸ் வந்து 10 ரூபா கணக்கு வந்து ஓகே, கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது, அதனால எடுத்தாச்சு. மாதுளை வந்து ஒரு 4 பீசஸ் கிட்டே எடுத்திருந்தாங்க. அதுவே 1 கிலோ கணக்கு வந்துடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜூஸ் போட்டு தான் குடிப்போம். நீங்கள் சாப்பிடுவீங்களா, ஜூஸ் போட்டு குடிப்பீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு மாங்காய் எடுத்தாச்சு. 10 ரூபா போல் இருந்தது, எடுத்தாச்சு. அப்புறம் உரித்து சாப்பிட்றதுக்காண்டி ஆரஞ்சு எடுத்தாங்க அவங்க. மழை டைம் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் எடுத்துட்டாங்க. அப்புறம் ஆப்பிள் ஒரு அரை கிலோ போல் எடுத்திருந்தோம். 98 ரூபா தாங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாகற்காய் அக்காவோட கோவக்காவை எடுத்தாச்சுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் சேமங்கிழங்கு, இது வந்து ஒரு கிழங்கு வகை. சரி ஓகேன்னு எடுத்தாச்சுங்க. வெஜிடபிள்ஸ் இதோட முடிஞ்சது. அடுத்து கிராசரி ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீல் சிப்ஸ் எடுத்திருந்தேன். இப்போ போனாலுமே இந்த சிப்ஸ் பாக்கெட் 2ன்னு ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதை தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு ஒரு வழியாக. அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட் 2 எடுத்தேன். ஒன்று வந்து பவுன்ஸு, இன்னொன்று வந்து ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டு, 10 ரூபாக்குள்ள பாக்கெட்டு. எனக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டெலிஷியஸான ஸ்நாக்ஸ் ஒன்று இருக்குது, நம்ம கடல மிட்டாய் தாங்க, அதையும் எடுத்து போட்டாச்சு. அப்புறம் 1 கிலோ ஆசீர்வாத் மாவு பாக்கெட்டு, நல்லெண்ணெய் எடுத்தாச்சு. இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. 170 கிட்ட தான் வருது. அப்புறம் 1 கிலோ உளுந்தம்பருப்பு எடுத்தாச்சு. தேங்காய் எண்ணெய் வந்து அவியலுக்கு எதுக்காச்சும் தாளிப்பு போட்டுக்கலான்னு எடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச மேகியை எடுக்காமல் இருப்பேன்னா அதையும் எடுத்துட்டேங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்க நோ சொன்னாங்க. நான் எஸ்ன்னு சொல்லி 3 பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக. எனக்கு நெய் ஊற்றி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஜிஆர்பி நெய் பாக்கெட் 1 எடுத்து போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு வின்னர் காலி ஆயிடுச்சு ஃபுல்லாக, அதனால் அது 1 லிட்டர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிடுறதுக்கு பக்தியோட பத்தி எடுக்காமல் இருப்பேன்னா, அதனால் பத்தியும் எடுத்து போட்டாச்சுங்க. அப்புறம் ஷாம்பும் காலி ஆயிடுச்சு, அதனால் ஷாம்பு ஒரு பாட்டில் எடுத்து போட்டுக்கிட்டேன். லைசால் வீடு துடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வேணும் டர்ஸ்டே, அதனால் அதையும் எடுத்து வச்சாச்சு. இந்த ஏர்ஃபால் ஷாம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏர்ஃபால் ஆகாமல் இருக்குது. அப்புறம் 1 கிலோ ஜீனி வந்து பாக்கெட் பார்த்தேன், இல்லை ஓகே லூஸில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவுல் வந்து இந்த வாட்டி உப்புமாவே ட்ரை பண்ணலாமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன். அப்பளமே இவ்வளோ விலை போட்டிருக்குங்க, 25 சரின்னு ஒரு பாக்கெட் எடுத்து போட்டாச்சு. சிங்க்கு தேய்க்கிறதுக்காண்டி ப்ரெஷ் இல்லை, ஓகே சிங்க்குக்காண்டியும் எடுத்துட்டேன் ப்ரெஷ்ஷு. அவங்க 2000க்குள்ளே முடித்தேன்னா உனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நான் 2.3 ஆக்கிட்டேன், ஆனாலும் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரே ஜாலி ஆகிட்டு வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு என்னோடய ரொட்டீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் மந்த்லி ஷாப்பிங் எப்போ போவீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.